32 கிலோ கடல் விரால் மீன் பாருங்கோ. 32 கிலோ கிட்ட வருமா இந்த கடல் விரால். பாருங்க இந்த 50 கிலோ இருக்கே இந்த தலையண்ணா வெட்டுற பாருங்கோ. கிட்டத்தட்ட 5 கிலோக்கு மேலே தேவை மட்டும்தான் பாருங்கோ. பாருங்கோ திருக்க தலையை விட்டுறாங்க பாருங்கோ. இதான் கொஞ்சம் தூக்கலாம். சின்ன சின்ன திருக்க மீன் பார்த்துருக்கிறோம். இது வந்து மிகவும் பெரிய திருக்க மீன் பாருங்கோ. என்ன திருக்க? புளியந்திருக்க. எத்தனை கிலோ வரும் கிட்டத்தட்ட? இது 50-60 கிலோ. 50-60 தானே பாருங்க. ஒவ்வொரு துண்டும் பெரிய பெரிய துண்டு துண்டாக இருக்குது பாருங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் விலாக்ஸ். இன்றைய நாளில் நான் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பாசையூர் மீன் சந்தையில் நிற்கிறேன். இலங்கையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய மீன் சந்தைகள் இந்த பாசையூர் மீன் சந்தை உண்டு. பார்க்க போனால் இங்கே அதிக அளவில் மீன்பிடி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முதல் நான் இந்த மீன் சந்தைக்கு வந்து இந்த மீன்பிடி தொழிலை பற்றி, இந்த சந்தையை பற்றி, இந்த மீன்கள் விலையை பற்றி எல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு நான் திரும்பவும் 8 மாதத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் இந்த காலகட்டத்தில் இந்த மீன் சந்தையில் என்ன மாதிரி நிலவரங்கள் போகுது, விலை நிலவரங்கள், அதோட மீன்கள் எப்படி விடுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் என்ன மாதிரியான நிலைமையில பெருக்கிறோம்னு சொல்லி சகல விஷயங்கள் நாங்கள் கேட்டு அறிய போகிறோம். இதுவரைக்கும் உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியமருக்கு அடித்து போட்டு பாருங்கோ. சரி வாங்க, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு நுழைய போகிறோம். பாருங்கோ மக்கள் கூட்டத்தை பாருங்க எப்படி அலைமோதுன்னு சொல்லி. யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மீன் சந்தை பாருங்கோ. மக்கள் இவ்வளவு கூட்டமாக நிற்கணும்னு சொல்லி இங்கே நிறைய மக்கள் வந்து வேண்ட வளமை. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் இங்கே இருக்கிற மீன்களையும் இந்த விலை நிலவரங்கள்னு சொல்லி சகல விஷயங்களை பற்றியும் அறிய போகிறோம். பாருங்கோ தொடர்ச்சியாக வீடியோ இருங்கோ. 2000 இதுதான் கடல் விரால். கடல் விரால் சூப்பர் மீன். $32 கிலோ கடல் விரால் மீன் நல்லா வெயிட்டாக இருக்கு. பாருங்கோ எப்படி கஷ்டப்பட்டு வெட்டுறான்னு சொல்லி. நாங்கள் தூக்கின பெரிய மீன் தான், மிகவும் கஷ்டப்பட்டு தூக்குறேன். உண்மையில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பெரிய மீன் வந்து வரமான்னு சொல்லி. பாருங்கோ சத்தம் கொப்பளிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுற. பாருங்கோ உண்மையில் வந்து ஒரு கஷ்டமான வேலை. 32 கிலோ விரால், கடல் விரால் மீன் பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. பாருங்கோ 32 மீன் கடல் விரால் மீன் பாருங்கோ. இதான் இப்போ அண்ணா வட்டி கொண்டு பாருங்கோ அவ்வளோ இதாக வெட்டுறாங்க. பாருங்க
பாருங்க அண்ணா இப்போ குடல் எடுக்கிறார் பாருங்க. இந்த மீன் குடல் எடுக்கிறார் பாருங்க. நாங்கள் தான் இந்த மீனை பெரிய மீன் சொல்கிறோம். உண்மையில் வந்து இது ஒரு குட்டியாம். கடல் விரால் மீன் வந்து பெரிய மீன் சொன்னால் இதோட என்ன பெருசாக இருக்கலாம் பாருங்க. பாருங்க அந்த பெரிய மீனை பிடிச்சது இந்த அண்ணா. என்னது இந்த மீன் வந்து என்ன மீன்? கடல் விரால். கடல் விரால் என்ன எத்தனை கிலோ? இது மொத்தம் 30 கிலோ. இது வந்து இந்த இதில் வந்து 1 கிலோவில் இது வந்து இந்த மாதிரி சைஸ் இதை விட பெரிய மீன் இருக்குது. நம்மளுக்கு வந்து இதோட பெருசெல்லாம் கொண்டுருக்குறாங்க. கிடந்து இதான் போச்சு. இந்த இப்போ இந்த சீசனில் வந்து மீன் குறைவாக இருக்கு. என்ன மீன் இல்லையா? இது அதிர்ஷ்டம் கிடைச்ச சரி ஓகே சரி. பாருங்க எப்படி வட்டி புலவரை வந்து பாருங்க மிகவும் சிரமப்பட்டு தான் போட்டுருக்கோம்னா ஈஸியாக வந்து எடுக்க முடியல. பாருங்க வெட்டி அந்த குடல் எல்லாம் எடுக்கிறார். அதை விட உள்ளுக்கு இருக்கிற பாருங்க குடல் வேறு எல்லாம் எடுக்கிறார். ஆனால் எதுவுமே வந்து உடனே எடுக்க முடியல. பயங்கர கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறார். பாருங்க உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட குடல் சினி எல்லாம் இருக்கு பாருங்க. பாருங்க மிகவும் சிரமப்பட்டு இதில் ஒரு துண்டு 10 குடும்பத்துக்கான பாருங்க. ஒவ்வொரு துண்டுகளும் பெரிய துண்டு துண்டாக இருக்குது பாருங்க. பாருங்க இந்த மீன் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு துண்டுகளும் பெரிய துண்டாக இருக்குது பாருங்க. அண்ணா வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் வெட்டுறார் பாருங்க. இந்த மீனை வந்து கஷ்டப்பட்டு வெட்டுறார். இதில் இருக்கிற ஒவ்வொரு துண்டுகளையும் பாருங்க. குறிப்பாக வந்து ஒவ்வொரு துண்டுகளும் மிகப்பெரிய துண்டாக இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ உள்பகுதிக்கு நுழையிறோம் பாருங்க. இங்கே வந்து மீன்கள் அதிகமாக இருக்கிற பகுதி பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மீன் இருக்குது. அப்படி இங்கே பாருங்க நிறைய மீன்கள் இறால் எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் கனவாவில் 1 கிலோ 2500 2200 பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு மீன் இருக்குது. பாருங்க மிகப்பெரிய ஒரு மீன், அதாவது மிகப்பெரிய திருக்க மீன். உண்மையிலே பார்க்கும்போது அதிசயமாக இருக்குது. நாங்கள் முதல் பார்த்த மீன் மாதிரி இது வந்து மிகப்பெரிய மீனாக இருக்குது. அண்ணா இது எத்தனை கிலோ? 50 வருமா? என்ன இது வந்து 1 கிலோவில் ஆகும் இன்றைக்கு இந்த இல்லை 700 ரூபா. என்ன இது 50 கிலோ வருமா? என்ன பாருங்க. இப்போ இந்த மீன் வந்து மொத்தமாக பார்க்க போனால் 50 கிலோ கிட்ட வருமா. இது 1 கிலோ இன்றைக்கு 650-700 ரூபாக்குள்ளே போவோம் பாருங்க. கிட்டத்தட்ட 50 கிலோவுக்கு கிட்ட இந்த மீன் பெருமதிக்கலாம் பாருங்க. பாருங்க நாங்கள் இதுக்கு முதல் இப்படிப்பட்ட மீன் பெருசாக பார்த்ததே இல்லை. சின்ன திருக்க மீன் பார்த்துருக்கிறோம். இது வந்து மிகவும் பெரிய திருக்க மீன் பாருங்க. இந்த பகுதியில் பாருங்க மீன் பெற்ற பகுதி. இங்கே நிறைய பேர் மீனை வேண்டிக்கொண்டு வந்து குடிப்பினம் இங்கே வச்சு மீனை பெற்ற பாருங்க. சிறிய மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லா விதமான மீன் இங்கே வந்து வெட்டப்படும் பாருங்க. பாருங்க அந்த 50 கிலோ திருக்க மீன் இப்போ அண்ணன் வெட்டுற பாருங்க. மிகவும் ஒரு பெரிய மீன், மிகப்பெரிய மீன் சொல்லித்தான் நாங்கள் உண்டு. பாருங்க 50 கிலோ திருக்க வட்டி எப்படி ரத்தம் மொழி கொண்டு பாருங்க. பாருங்க இப்போ அண்ணா அந்த திருக்கிய வெட்டி கொண்டு பாருங்க. ரத்தங்கள் ஒழுவது அண்ணா பற்ற பாருங்க. பாருங்க முக்கியமான பகுதி அங்கே போகுது.
மிஞ்சி இருக்கிறது தலையும் நடு எலும்பு பகுதியும் தான் மிஞ்சி இருக்குது. பாருங்கோ தலை பகுதியை பாருங்கோ. இப்போ துண்டு போட்டு கொட்டினா இப்போ விட்டுற பாருங்கோ. இங்கே பாருங்கோ சினி எல்லாம் இருக்குது. சின்ன குடல் எல்லாம் இருக்குது பாருங்கோ. தலை என்னண்ணே? தலை என்ன எத்தனை கிலோ வரும்ண்ணே? 5 கிலோ மேலே என்ன பாருங்க. அந்த 50 கிலோ பிரிக்க இந்த தலையண்ணா வெட்டுற பாருங்கோ. கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே தலை மட்டும்தான் பாருங்கோ. 5 கிலோவுக்கு மேலே தலை மட்டும்தான் பாருங்க. பாருங்க திருக்க தலையை விட்டுறதுங்க பாருங்க. பாருங்க இந்த இடத்துல வாங்க மிகப்பெரிய ஒரு திருக்க மீன் இருக்கு பாருங்க. இது என்ன மீன்? திருக்க மீன் என்ன திருக்க? புளியந்திருக்க. எத்தனை கிலோ வரும் கிட்டத்தட்ட? இது 50-60 கிலோ. 50-60 கிலோன்னு பாருங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட 3வது பெரிய மீனாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 50 கிலோவுக்கு மேற்பட்ட திருக்க மீனாம், மிகப்பெரிய புளியந்திருக்கியாம் பாருங்க. அது என்ன மீன்? பெருத்த பேத்த. எவ்வளோ தரும் ஒரு கிலோ? 400 ரூபா. என்ன மீன்? என்ன கருவாச்சல். கருவாச்சியில் எவ்வளோ அறியல? அது கிலோ இல்லை, அப்படியே ஒரு கிலோ. நோம்புல எவ்வளோ ஆகும்? நோம்புல எவ்வளோ ஆகும்? 1000 மீன். இது என்ன மீன் ஐயா? சூடை. சூடைண்டக்கு எவ்வளோ? 1 கிலோ 400. பாருங்க சூட மீன் பாருங்க. இன்றைய நாளில் உண்மையிலே வந்து மீன்கள் வந்து பயங்கர விலையாத்தான் இருக்குது. மீன்கள் பெருசாக பிடிவிட இல்லையாம். தொடர்ச்சியாக இப்போ கொஞ்ச நாளாக மீன்கள் பிடி வர குறைவாக இருக்குன்னு சொல்லினோம். அதால் மீன்கள்லாம் வந்து பயங்கர நெருப்பு விலையாக இருக்குது. ஆனாலும் அதை வாங்குறதுக்கு மக்கள் நிறைய கூட்டமாக வந்து நிற்கிறேன் பாருங்க. ஆனால் இது என்ன மீன்? என்ன இது? என்ன மீன்? என்ன? சரையான். பாருங்க இது வந்து ஒரு எங்களை பார்த்தோம்னு சொன்ன பாருங்க. அப்படியே இறால் இருக்குது, அதோட மீன் இருக்குது. பாருங்க இது ஒரு திருக்க மீன். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ கிட்ட திருக்க மீன் பிரமதியாக இருக்கும் பாருங்க. அண்ணா இது எந்த மீன்? அண்ணா இது கடல் விரால்.
கடல் விரால் ஆ எத்தனை கிலோ வரும்? 32 என்ன பாருங்கோ 32 கிலோ கிட்ட வருமா இந்த கடல் விரால். நாங்கள் முதல் பார்த்த மீன் மாதிரி தான். முதல் ஒரு மீன் பார்த்துருப்போம் வெட்டியிருப்பினம், அதே மீன் மாதிரி தான் இந்த மீன் வந்து 32 கிலோ கிட்ட வருமா கடல் விரால் மீன். பாருங்கோ இந்த பாருங்க உள்ளு பாருங்க இப்படின்னு சொல்லி 1600 ரூபா பாருங்கோ. இந்த இடத்துல பாருங்கோ சூட மீன் கூச்சிருக்கு பாருங்கோ, அப்படியே கூச்சி விட்டு சூட மீன். அண்ணன் எவ்வளோண்ணா 1 கிலோ சூட? 600 ரூபா பாருங்கோ, 1 கிலோ சூட 600 ரூபா பாருங்கோ. கூச்சி விட்டுருக்கு பாருங்க சூட மீன். உண்மையிலே வந்து இப்போ பாருங்க நாங்கள் முதல் பார்த்த அந்த மீன், அதாவது மிகப்பெரிய மீன் சொன்னோம், கிட்டத்தட்ட 32 கிலோ கிட்ட வந்த மீன் இப்போ பாருங்க வெட்டப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ வெட்டப்பட்டு விற்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு பாருங்க ஒரு துண்டை பாருங்க, ஒரு துண்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க பாருங்க. மிகப்பெரிய மீன் 32 கிலோ கடல் விரால்னு சொன்ன மீன் நான் கையில் தூக்கி வச்சுருந்தேன், அந்த மீன் தான் பாருங்க. இது வந்து இப்போ விற்பனை இடத்துக்கு வந்துடுது பாருங்க, வெட்டி கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்க அந்த மீன் இப்போ துண்டு வெட்டப்படுது பாருங்க. பார்க்கும்பொழுது இறைச்சி துண்டு மாதிரி பெரிய பெரிய துண்டாக இருக்குது பாருங்க. எவ்வளோ கிலோ? இது என்ன மீன்? என்ன காரன் கிலோவா? கிலோ 1200 என்ன? மற்ற இது திரு அதே விலை என்ன? பால் 1000 ரூபா. இப்போ ரெண்டு நிலைமையில் என்ன வேறு மீன் கிலோ என்ன? என்ன 600. என்ன காரணம் பரவாயில்ல காத்தால என்ன? இந்த பகுதியில் பார்க்குறேன் பாருங்க, இங்கே நிறைய மீன்கள் இருக்குது. அப்படி இங்கேலையும் பாருங்க நிறைய மீன் இருக்குது, பெரிய மீன் இருக்குது பாருங்க. அண்ணா இது என்ன மீன்? என்ன இது எத்தனை கிலோ வரும்? 6 கிலோ வரும். 5-6 கிலோ. 1 கிலோ இப்போ எவ்வளோ போகுது? 1 கிலோ 2500 ரூபா, 2000 போகும். 2000க்கு மேலே. சரிங்க, ஓகே, நன்றிங்க. பாருங்க அண்ணா இதுൻ്റെ சின்ன எவ்வளோ வரும் கிலோ? 3000 ரூபா. என்னம்மா 3500 ரூபா? என்ன இது தலை? பார்த்துருப்பீங்கள் பாசையூர் மீன் சந்தைன்ற நிலவரம் எப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து இந்த சீசனில் இப்போ கொஞ்ச நாளாக மீன்கள் பிடி வர குறைவாக இருக்காம். உண்மையிலே வந்து மீன்கள் பிடி வர அளவு குறைவு. இப்போ சந்தைக்கு வந்த மீன்களும் குறைவாக தான் இருக்குது, பார்க்கவே தெரியுது. ஆனாலும் இந்த நேரங்கள்லையும் பார்க்க போனால் அதிர்ஷ்டவசமாக பெரிய பெரிய மீன்கள் பிடிபடுது. பார்த்துருப்பீங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 மீனுக்கிட்ட பார்த்தோம். நாங்கள் பெரிய பெரிய மீன்கள் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முதல் நாங்கள் வரும்பொழுது இந்த மீன் சந்தை நிலவரம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வரும்பொழுது ஒரு மாதிரி இருக்குது. கட்டாயம் நாங்கள் மறுபடியும் வருவோம். அப்போ வரும்பொழுது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரி உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்து கட்டாயம் தேவை. அதை விட உங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்கள் சீலன். நன்றி, வணக்கம் உறவுகளே.